ஹலோ ஃப்ரெண்ட், இப்போ நம்ம புடலங்காய் வச்சுட்டு புடலங்காய் பச்சடி எப்படி செய்கிறதுன்னு இப்போ நான் காமிக்க போகிறேன். அதுக்கு தேவையானது நான் புடலங்காய் 1 கிலோ வாங்கி வச்சுருக்குது, வெங்காயம் 1/4 கிலோ, பச்சை மிளகா 10 பச்சை மிளகா வெட்டி வச்சுக்கிறேன், தேங்காய் 3 பல்லு தேங்காய் வச்சுக்கிறேன். இதை வச்சு இந்த மிஸ்டர் கோல்டு தேங்காய் எண்ணெய் எடுத்து வச்சுருக்கிறேன். இதை வச்சு மில்க் மிஸ்டர் வச்சு புடலங்காய் பச்சடி எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நான் உங்களுக்கு காமிக்க போகிறேன். இப்போ புடலங்காயை நல்லா இப்படி வச்சுட்டு இதுக்குள்ளே இருக்கிற கொட்டைகளை எல்லாம் எடுத்து வச்சிடணும். இந்த கொட்டைகளை சேர்க்கக்கூடாது. இதை நம்ம வெட்டிடணும். கடலைப்பருப்பு, தேங்காய் மட்டும் அரைக்கணும். வந்து கடாய் நல்லா சூடாகிருச்சு. இப்போ நம்ம 1/4 ஸ்பூனு தேங்காய் எண்ணெய் ஊற்றணும். 1/4 ஸ்பூனு எண்ணெய் கொஞ்சமாக ஊற்றினா போதும். ஏன்னா கடுகு பொரியிற அளவுக்கு எண்ணெய் இருந்தால் போதும். கடுகு இப்படி போட்டுக்கலாம். பொரியிற அளவுக்கு 1/4 ஸ்பூனு எண்ணெய் இருந்தால் போதும். தலையை இந்த மாதிரி பொடியாக நறுக்கணும். நறுக்கிட்டு மேலே தூவிட்டு நம்ம ஆல்ரெடி வெந்துருச்சு, நல்லா வெந்துருச்சா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம பார்ப்போம். இப்போ சூப்பராக வெந்துருச்சு. அதுக்கு நம்ம தேங்காய் பூவை இப்படி தொலை விட்டுடலாம். அதோடவே நான் மில்க் மிஸ்டர் தயிரை இப்படி ஊற்றிடலாம். இப்போ கொத்தமல்லி தலையை நம்ம இப்படி தூவி விட்டுக்கலாம். தூவி விட்டுட்டு நம்ம பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். பாய்.